சறுக்கி கொண்டே போய்கொண்டு இருக்கிற நிலைமையிலிருந்து உங்களை கத்தர் தூக்கி எடுப்பதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆகையாலே கத்தர் கொடுத்த இந்த தரிசனத்தின்படி எந்தெந்த பிள்ளைகள் அப்படி என்னென்ன காரியங்கள் படிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா, வேலை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறீர்களா, இல்ல சுகவீனம் பலவீனம் ஏதாவது வந்துருச்சா, நாளுக்கு நாள் இந்த வியாதி உன்னை சாப்பிட்டுடும் சொல்லிட்டாங்களா, அப்படியே உன்னை விழுங்கிடும் இந்த வியாதி, இனி உனக்கு ஒரு மீட்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சொன்னது யார்? சிருஷ்டித்தவர்களா சொன்னாங்க? கர்த்தருடைய சிருஷ்டியா இருக்கிற உலக மனுஷர்கள், அவர்களுடைய வார்த்தைகள் தானே. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்களுக்கு தேவரீதாமை இருக்கும்போது, சகலவற்றிலும் சம்பூர்ணமாய் அவர் இருக்கும்போது நீங்கள் ஏன் கலக்கம் அடைய வேண்டும்? உலக மருத்துவங்கள் கைவிடட்டும், கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். அவயங்கள் கெட்டு போனதாகவே இருக்கட்டும், அவைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். மலடாய் போன காரியங்களாய் இருக்கட்டும், இப்படிப்பட்ட காரியத்திலே நான் சிக்கிக்கொண்டேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்களை விடுதலை செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகையாலே நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவன் தரிசனத்தை காண்பித்தார். அப்படி நெருக்கப்படுகிற, அப்படியே சறுக்கி கொண்டு போகிற நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த கட்டாயம் உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, இந்த நேரத்திலும் கூட நீர் கொடுத்த தரிசனத்தை இவர்களோடு பகிர்ந்து கொண்டேன் அப்பா. இப்போதும் கூட என் பிள்ளைகள் அப்பா விசுவாசித்துமை நோக்கி பார்க்கிறபடினாலே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறபடியினாலே, ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்கி, ஆண்டவரை எந்தெந்த காரியத்திலே ஆண்டவரே அவர்கள் நெருக்கப்பட்டு சறுக்கப்பட்டு போய்கொண்டு இருக்கிறார்களோ, அதிலிருந்து ஒரு உயிர் மீட்சியை உண்டு பண்ணி அவர்களை தூக்கி எடுமப்பா. உம்முடைய கரத்தினால் அவர்களை தூக்கி எடுமப்பா. ஆம் சுவாமி. ஆண்டவரே சரீர சுகவீனமோ பலவீனமோ, ஆண்டவரே கடனோ, ஆண்டவரே வேலையில்லா திண்டாட்டமோ, கடன் பிரச்சனைகளோ, ஆண்டவரே கோர்ட்டு கேசுகளோ, குடும்பத்திலே நிம்மதி சமாதானமற்ற நிலையிலோ, பிள்ளைகள் நிமித்தமாய் வந்த கண்ணீரோ உபத்திரமோ எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் என் பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இதன் மூலமாய் பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள நாங்கள் எல்லோரும் அப்பா உம்முடைய நாமத்திற்கே மகிமையை செலுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவின் மூலம் பிதாவே.